எங்கள் வீட்டில் இருக்கிற ஹீட்டர் வந்து தண்ணி சூடாகுது. ஆனால் அந்த கிரீன் எல்இடி மட்டும் ஆன் ஆகலை. அது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஹீட்டர் சுவிட்ச் இது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணோம்னா நமக்கு உள்ளே ஆன் ஆகணும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் சின்ன ஃபால்ட் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இது பாருங்க, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஒரு அப்படியே வாங்க. இதில் பாருங்க, ஹீட்டர் ஆன் பண்ணால் ரெட்டும் எரியணும், கிரீனும் எரியணும். ஆனால் கிரீன் எரியல. கிரீன் வந்து எப்போ ஆஃப் ஆகணும்னா நம்ம செட் பண்ணிக்கிற டெம்பரேச்சர் தண்ணி சூடு ஏறின உடனே தான் ஆஃப் ஆகணும். ஆனால் ஆன் இப்போ தான் பண்ணியே இருக்கிறேன், அதுக்குள்ளேயே ஆஃப் ஆகுது. ஏன் ஆன் ஆகலை? ஆனே ஆகலை பாருங்க. இதாக வச்சா கூட ஆகலை. இப்போ இப்போ கூட ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கிரீன் லைட்டு எரியவே இல்லை பாருங்க. ஃபுல்லாக வச்சாலும் பாருங்க இதாகலை, எரியல. கிரீன் லைட்டு எரிஞ்சிச்சுன்னா தான் தண்ணி ஹீட்டர் வந்து ஆன் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஹீட்டர் ஆன் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹீட் ஆன் ஆன உடனே ஸ்ட்ரிப் ஆகணும். ஆனால் மொத்தத்தில் இது எரியவே இல்லை. இப்போ இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். கவரை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் கழட்டிக்கலாம். 2 ஸ்க்ரூ கழட்டிட்டு கவரை அசாமல் இழுக்கலாம். கவர் லாக்கு இருக்கும், லாக்கு உடைச்சிடக்கூடாது. அதனால் பார்த்து பொறுமையாக கழட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த லேம்பை வந்து ஒரு இதில் தான் சொருவி இருப்பாங்க, அதை எடுப்பான் வெளியே. அப்புறம் வெளியே எடுத்து விட்டேன் 2 லேம்பையும், ரெட்டு கிரீன். இதை இப்போ ஆன் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணால் பாருங்கள், ரெட்டு மட்டும் தான் எரியுது, கிரீன் எரியல. இது ரெட்டு எரியுது, கிரீன் எரியல. ஆனால் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஹீட் ஆகுது. ஆனால் அந்த லேம்ப் மட்டும்தான், கிரீன் லேம்ப் மட்டும்தான் எரியல. பாருங்கள், மறுபடியும் இது பண்ணிட்டு போடுறோம், வரல. ரெட்டு மட்டும்தான் எரியுது. அப்போ ஹீட்டருக்கெல்லாம் சப்ளை போகுது, தண்ணி சூடாகுது. ஆனால் அந்த லேம்ப் மட்டும் எரியல. அப்போ அந்த லேம்பில் தான், ஒயரில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதை தான் பார்க்குறேன் பாருங்கள். அந்த ஒயர் தான் வந்து ஏதோ லூஸ் கனெக்ஷன் மாதிரி ஸ்பட்ஜ் ஆகிருக்குது. அதை கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு டேப் அடிச்சு விட்டேன். கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருந்துருக்கு பொழுது. ஏன்னா லேம்ப் மட்டும்தான் எரியல, ஹீட்டர்லாம் ஆன் ஆகுது. ஓகே, இப்போ போடுறேன் பாருங்கள். ஆன் பண்ண பாருங்கள், இப்போ எரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ கிரீன் லைட் எரியுதுங்களா? அவ்வளோதான் பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சமாக செட் பண்ணுற பாருங்கள். அந்த டெம்பரேச்சர் தண்ணி ஹீட் ஆகிடுச்சுனால இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா மறுபடியும் ஆன் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ஆன் ஆன உடனே அது வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனோடனே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் பாருங்கள். ஹீட்டு செட் பண்ணோன்னே ஆன் ஆகிடுது. இப்போ அந்த டெம்பரேச்சர் வந்தால் தான் ஆஃப் ஆகும். இப்போ வந்து லேம்ப் ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, ஹீட் ஆகுது, லேம்ப்பு தான் வந்து லூஸ் கனெக்ஷனில் எரியாமல் இருந்துருக்குது. இப்போ நான் பிரித்த உடனே தான் இந்த ஃபால்ட் என்னன்றது நமக்கு தெரியுது. இந்த ஃபால்ட்டெல்லாம் இது மாதிரி நம்ம பிரித்து பார்த்து சரி பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சவங்க பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான இது, உயிருக்கு ஆபத்தானது. ஏன்னா எர்த்தடிக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிஷியனை வச்சு பார்த்துங்க. இந்த ஃபால்ட்டு இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கவர்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி காட்டுறேங்க மறுபடியும். பாருங்கள், ஹீட்ரு பாருங்கள், மறுபடியும் திரும்பி காட்டுற பாருங்கள். அந்த டெம்பரேச்சர் கம்மி வச்சோடனே ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் அதிகமாக வச்சோடனே ஆன் ஆயிடுச்சு. இப்போ அந்த க்ரீன் லைட் வந்து ஓகே ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.